விகடன் பதிப்பகம் சார்பில் சென்னை நந்தம்பாக்கத்தில் அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கலந்து கொண்டுள்ளார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இந்த இனிய மாலை நேரத்தில் நடைபெறும் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் விகடன் குழுமம் சார்பாகவும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனத்தின் சார்பாகவும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இந்த மேடை சற்றே வித்தியாசமான ஒன்று. தீவிரவாதி, அர்பன் நக்சல், துக்கடே கேங், ஆன்டி இண்டியன், பார்ப்பனிய பத்திரிகை என்றெல்லாம் கேலி செய்யப்படும் மனிதர்கள் அமர்ந்திருக்கும் மேடை. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செந்தில்ராஜா. தற்போது எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. இதில் தாவேக தலைவர் விஜய் கலந்து கொண்டிருக்கிறார். இது குறித்த விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மோனிஷா, எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழா நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வர்த்தக மையத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த விழா சரியாக 6:05 மணிக்கு தொடங்கியது. குறிப்பாக இசை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. தற்போது இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கான முதற்கட்ட நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. இந்த நூலை வெளியிடக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் நூலை பெற்றுக் கொள்ளக்கூடிய நீதிபதி ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு மற்றும் அம்பேத்கரின் பேரனமான ஆனந்த் டெல்தும்டே ஆகியோர் மேடை ஏறி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த நூலை உருவாக்கிய ஆதவ் அர்ஜுன் அவரும் மேடையில் அமர்ந்திருக்கிறார். இந்த 4 பேரும் அடுத்தடுத்தது. விழா குறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செந்தில்ராஜா. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இந்திய நீதிமன்றத்தின் சச்சின் இவர்தான், இவரது ஸ்கோரை முறியடிக்க யாருமே இல்லை என்று குறிப்பிடுவார்கள். இவரது தீர்ப்புகள் எத்தனையோ எளிய மக்களின் வாழ்வில் விளக்கேற்றியவை. அண்ணல் அம்பேத்கரின் ஒளியில் தன் தீர்ப்புகளை எழுதிய நீதிநாயகம் திரு சந்துரு அவர்களை எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தகத்தை பெற்றுக்கொள்ள பேரன்புடன் வரவேற்கிறேன். மனித உரிமை செயல்பாட்டாளர், கடந்த 35 ஆண்டுகளாக தொழிலாளர்கள் உரிமைக்காகவும் தலித் மக்கள் சம உரிமை வாழ்வுக்காகவும் போராடி வருபவர் இவர். இந்தியாவின் மிக முக்கியமான சிந்தனையாளர், எழுத்தாளர் இவர். என்னை சிறையில் அடைப்பார்களா அல்லது சுட்டுக் கொள்வார்களா என்று தெரியவில்லை என்று வெளிப்படையாகவே சொல்லும் சூழலில்தான் இவர் வாழ்கிறார். அசுரபலத்துடன் இந்தியாவை இன்று ஆட்சி செய்யும் அரசை எதிர்த்து குரல் கொடுக்க தனி துணிச்சல் வேண்டும். அப்படி துணிச்சலுடன் குரல் கொடுத்ததால் அவரை சிறையில் அடைத்தார்கள். நிபந்தனை ஜாமீனில்தான் அவர் வெளியே வந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்காக கூட மும்பையில் இருந்து இங்கு வருவதற்கு நீதிமன்றத்தில் அனுமதி பெற வேண்டியிருந்தது இவருக்கு. ஆனந்த் டெல்தும்டே அவர்களே, thank you Anand ji for gracing this special evening. Vigadan extends our warmest welcome to you, sir, for receiving the copy of our most revered book, A Leader for All, Ambedkar. We are eternally grateful for your presence and we are extremely supportive of your struggles. தங்கள் போராட்டங்கள் மேலும் ஓங்க, அதிகாரத்தை தட்டி கேட்க உங்கள் குரல் நாடெங்கும் பரவ எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டு அரசியல் ஜல்லிக்கட்டில் இளங்கன்றாக துடிப்புடன் நுழைந்திருப்பவர் இவர். சினிமாவைப் போலவே அரசியல் தளத்திலும் பெரும் இளைஞர் கூட்டத்தை வசீகரித்து வருபவர் இவர்.
மத்தியில் ஆளும் கட்சியை கொள்கை எதிரி என்றும் மாநிலத்தில் ஆளும் கட்சியை அரசியல் எதிரி என்றும் தெளிவாக அறிவித்துவிட்டு இருவருடனும் ஒரே நேரத்தில் மோதுவதற்கு பெரும் துணிச்சல் வேண்டும். அதை செய்திருப்பவர் இவர். தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு இனிப்பு என்றால் அது பாயாசம்தான். இப்போதெல்லாம் குழந்தைகளுக்கு கூட பாயாசம் கொடுக்கும் போது ஞாபகம் வரும் வார்த்தை பாசிசம். அவங்க செஞ்சா பாசிசம், நீங்க செஞ்சா பாயசமா என்ற அவரது வைரல் பேச்சுடன் தன் கட்சியின் முதல் மாநாட்டில் முழக்கம் எழுப்பி அதன் பின் முதல் பொது நிகழ்ச்சியாக விகடனின் மேடைக்கு வந்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். தனது கட்சியின் கொள்கை தலைவர்களில் ஒருவராக டாக்டர் அம்பேத்கரை அறிவித்திருக்கும் இவர் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூலை வெளியிட மிகவும் பொருத்தமானவர். இந்நூலுக்கு பங்களிப்பு செய்த எழுத்தாளர்கள், கலைஞர்கள், அம்பேத்கரின் பாதையில் பயணித்தவர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இங்கு கூடியிருக்கும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், விடுதலை சிறுத்தை கட்சியினர், விகடனை வாசகர்களிடம் அன்றாடம் எடுத்துச் செல்லும் எமது விநியோகஸ்தர்கள், விளம்பர அன்பர்கள், நலன் விரும்பிகள், எங்களை 98 வருடங்களாக வழிநடத்தி வரும் என் உயிரிலும் மேலான விகடன் வாசகர்கள், அண்ணல் அம்பேத்கரை வாசிப்பவர்கள், நேசிப்பவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஏன் விகடன் இந்த நூலை வெளியிடுகிறது என்ற கேள்வி சிலருக்கு இருக்கக்கூடும். அண்ணல் அம்பேத்கரின் வாழ்க்கையை, வரலாற்றை 35 ஆண்டுகளுக்கு முன்பே தொடராக வெளியிட்டது விகடன். அம்பேத்கரின் பாதையில் நடக்கும் அத்தனை செயல்பாட்டாளர்களையும் வெளிச்சம் போட்டு காட்டி அவர்களுக்கு உண்டான மேடையை அமைத்து கொடுத்திருக்கிறது விகடன். சமூக நீதி, சமத்துவம் என்பதே விகடன் கடைபிடிக்கும் இதழியல் அறத்தின் அடிப்படை.